ஹலோ, கிளாஸ்க்கு வரலையாடா? சரி சரிம்மா. சரி, அப்ப நான் கிளாஸ் முடிச்சுட்டு போட்டு விடுறேன். இதுல லிங்க் போட்டு விடுறேன், அதுக்கப்புறமா பாத்துக்கோங்க. சரிம்மா. அந்த பொண்ணு அவமா? சரி, ஓகே. நீங்க முடிச்சுட்டு அப்புறம் ஆபீஸ் கூட போயிட்டு நீங்க பேசிட்டு எனக்கு சொல்லுங்க என்னன்ட்டு. ஓகேம்மா. சரிம்மா. முடியும். நான் வந்து இதுல யூடியூப்ல இதை போட்டுருக்கேன். இல்ல ஏதோ சோ அதுக்காக நான் வந்து இப்போ என்ன உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் பேசுறது வந்து உங்களால கேட்க முடியல. சோ அப்படி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. வாய்ஸ் மட்டும் கேட்கல. அது மட்டும் ஒரு நாள் நான் அதுவுமே அப்லோட் பண்ணி தான் பார்ப்பேன். ஓகேவா? சரி. ஸ்க்ரீன் ஓகே. லாஸ்ட் இல்ல. ம். ஓகே. ஓகே. இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு பார்ப்போம் இல்லையா? இன்னைக்கு வந்து பார்க்கணும். நான் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ண டேட்டா ஓப்பன் பண்ணேன். பேசிக் ஓப்பன் பண்ண முடியாது. நான் டேட்டா ஓப்பன் பண்ணி ஓகேமா.
எப்போ இங்க உள்ள ஆரம்பிச்சு இது நேற்று ஃபுல்லா பண்ணா. ஓகே ஓகே மைண்ட்ல உள்ள ஆக்டிவிட்டி பார்க்கல அப்ப பார்த்து இதுல பார்க்கலாம். ஓகேவா? சரி. இங்க உள்ளது ஒரு எழுத்து மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு எதுக்காக அப்படின்னா சேம் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லா நம்ம பண்ணுவோம். ஒரு லெட்டர் வந்து எழுத்து பண்ணோம் அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோமோ அந்த கம்ப்யூட்டர் இருந்தா அந்த இடத்துல அந்த கர்சரை வச்சுட்டு அதை இறக்கி விட்டீங்கன்னா அங்க உள்ள லெட்டர் வந்து இறக்காங்க. ஓகேவா? இப்ப இதுல என்ன மாதிரி இருக்கு? கரெக்ட். இட்டாலிக் அப்படின்றது நம்ம முன்னாடி இது என்ன இருக்கும் அது இறக்கி நார்மல் ஃபார்ம் வந்து ஓகேவா? நார்மல் ஃபார்ம் வந்து டிஃபால்ட் டெலகிராம் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டா உள்ள போனாங்க அந்த இதுக்கு வந்து இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் அதை அவுட் கொடுக்குறேன். எனக்கு நார்மல் நான் அதை நான் இப்ப இங்க வச்சிருக்கேன் நான் கொடுக்குறேன். நார்மல் ஃபார்ம் வந்து நான் அதையும் கொடுக்குறேன். இன்னும் ஆகல. அது ரமேஷ் ஆகல. அது ஒரு ஸ்டெப் மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகேவா? கண்டினியூஸா வந்து யூஸ் பண்றது எக்ஸாம்பிளுக்கு நான் 10 ஹவர்ஸ் வச்சு யூஸ் பண்றேன் அப்படின்னா இன்னும் ஆகல. ஏன்னா இந்த லைன் ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இந்த சாங் வந்து எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து அது எரேஸ் ஆகும். தான் வந்து எரேஸ் ஆகும். சரியா? இப்ப நம்ம இங்க எப்படி எரேஸ் பண்ணுவோம் இந்த லைன் வந்து எனக்கு போயிடும். ஓகேவா? சரி. நார்மல் இங்க இந்த யூனிட் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஒண்ணா டிசைன் பண்றது மட்டும் நான் ஒரு நேம் பார்க்கணும். நான் இப்போ கேப்ல அப்படின்னு எழுதிட்டேன். இந்த நேம் இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் தெரியுற மாதிரி சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு டிசைன் ஏற்ற மாதிரி அதுதான் இது. அது வந்து சைட் சேஞ்ச் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஓகே. இப்போ இது நான் உங்களுக்கு இங்க டிஃபால்ட்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது அப்படின்ற லெட்டரை வந்து அந்த ஆக்சுவலா வந்து டிசைன் பண்றதுக்காக ஒரு ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய நோட்டோட மேல உள்ள அந்த வால்பேப்பர் மாதிரி நோட்டோட அர்த்தம் இருக்கு இல்லையா அதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்றதுக்காக இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட இந்த மாதிரி ஏதாவது கம்பெனி நோட் புக் அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த கம்பெனி நேம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ மாதிரி ஒரு சிலது வந்து அவுட் கேரியர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ரிமைன் அந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன் இருக்கும். நீங்க இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க எப்படிலாம் ஆகுது. ஓகே. கீழே ஷேடோ மாதிரி இருக்குது சேம் அதே மாதிரி ஷேடோ வந்து ஓகே. அவுட்லைன் வந்து நம்ம வெளியே கேட்ன்ற அவுட்லைன் இருக்குல்ல அதுக்கு என்ன கலர் அப்படின்றத நம்மளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இங்க கொடுத்து எங்க சேஞ்ச் ஆகுறதுக்கு நம்ம அவுட்லைன்றது நமக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமோட அவுட்லைன் எப்படி அப்படின்றது வந்து ஒரு எம்பசி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அவுட்ல உள்ள கலர்ஸ்க்காக இதை நம்ம கொடுப்போம். ஓகே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுவோம் ஓகே. அது ஷேடோ இப்போ இதோட ஷேடோ கொடுத்துருக்கோம் அந்த ஷேடோ எப்படி தெரியும் எந்த சைஸ் வேணும் அப்படின்றதுக்காக இதுல நமக்கு நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஓகே, இப்போ இந்த சேனலை பாருங்களேன். டாப்ல போயிட்டு செலக்ட் பண்ண மட்டும்தான் இங்க நமக்கு இது ரீட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டோம்னா இது ஆதார். இப்போ நான் இந்த இது கொடுக்குறேன். கீழே அதே மாதிரி இது பேக் சைடு, இது ரைட்டு, இது லெஃப்ட். ஒவ்வொரு சைடுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா? இதெல்லாமே ஷேடோ. ஆனா ஷேடோ வந்து அவுட் சைட்ல இல்லை. எந்த ஷேடோ அப்படின்னா அந்த ஏன்னு இருக்கு அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் ஷேடோவா தெரியும். ஓகே, நீங்க ஒவ்வொரு டிசைனா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எது வேணும் அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பேசிக்கா உள்ளதுதான். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஒரு மிரர் மாதிரி. இப்போ நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏழு ஆப்போசிட் எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், அப்படியே தலைக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சேம் அதே மாதிரி இருக்கு. கேட் இருக்கு அப்படின்னா இந்த கேட் எப்படி இருக்கு, அப்படியே தலைக்கு அதாவது தமிழ்ல போயிட்டு பார்க்க மாதிரி நம்ம போயிட்டு நம்ம ஃபேஸ் தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குற மாதிரி அதுவும் நமக்கு என்ன பண்ணுவோம், அது பார்க்குற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி கேட் போயிட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி கீழே ஒரு கேமரா பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும்தான் வைக்கலாம் அப்படின்னா இமேஜஸ் கூட வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் அப்படின்னு பண்ணுறோம். நான் அதுவும் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபாண்ட் அப்படின்றதுனால அதுல உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? அது வந்து க்ளோ அப்படின்றது நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கொஞ்சம் ஹேரா இருக்காங்க, க்ளோவா இருக்காங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறது, அதுவே நல்லா கொடுத்துருக்க லெட்டர்ல அதோட கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா பண்ண ஆக்சுவலா இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாங்க. இப்ப இதே லைன்ல ஒன்றா அது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிதா? ஏதோ பேக்ரவுண்ட்ல ஏதோ அவங்க வந்து கொட்டியிருக்க மாதிரி இருக்கு. அவங்க மேல இருக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து மோர் கலர்ஸ், மோர் ப்ளூ கலர்ஸ் இருக்கு இல்லையா? இதுல போயிட்டு நான் வந்து கலர்ஸ் இருக்கோ அது கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணிட்டு அதுல மோர் கலர்ஸ் போயிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இல்ல பார்ட் வேணும்னா நீங்க அது செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு மோர் கலர்ஸ் போனீங்கன்னா அதுலயே வேற ஒரு ஓகே. அடுத்தது நம்பர் இது ஒரு இதுலயே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவல் நார்மல் வெளியே அதுல எந்த ஒரு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரொபோட்டேட்டிவ். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு லைன் ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி தான் நமக்கு இதுல அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இது ரெண்டும் பார்க்கலாம். இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா நம்பர் சம்திங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டும் வந்து இப்போ டிஃபரன்ஸ் நமக்கு 2 மைனஸ் 5 வந்து 2 கொஞ்சம் கீழாகவும் 5 இருக்காது. 6 கொஞ்சம் மேலே 3 கொஞ்சம் கீழே. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கிரியேட்டிவா நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இது கொடுக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான். தெரியுதாமா டிஃபரன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு? ஓகே. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒன்றா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அது என்னன்னு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன் அப்படின்னா அவங்களோட டிஃபரன்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ். நான் சொன்ன இல்லையா மறந்துட்டாங்க டிஃபரன்ஸ் நார்மலா இருக்கு இல்லையா? வந்து சைக்கிள் போகும்போது என்ன பண்ணுறோம்னா 5 மட்டும் லைட்டா மூவ் ஆகுது. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாமே லைட்டா
இது ரெண்டும் கொஞ்சம் எனக்கு தெரியும். ஓகே ஓகே அடுத்தது என்ன அப்படின்னா இன்டேக்ஸ் இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இல்லாம இருக்கும். அடுத்தடுத்து போகும்போது இன்னமும் மைனஸா எல்லாமே டிசைன் தகவல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட்ல சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்டிவா இல்லை. இது வந்து சேம் டிசைனிங் பரவாயில்லைன்னா இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஓகேவா? உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து என்ன பண்ணுறோம்னா சேம் நம்ம கொடுத்துருக்கிறத டிசைன் பண்ணலாம். அது எந்த டிசைன்ல இருக்கணும் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அதோட கலர் பிக்சர் வந்து எப்படி வேணும்னு சொல்லிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுமே மைனஸ் தான் இப்போ இந்த பர்சன்ட் செலக்ட் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் போகும்போது அதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்காது. ஸோ நம்ம பார்த்து பார்த்து பண்ண சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நம்ம இதை வந்து நமக்கு எது வேணுமோ அந்த டிசைனை நமக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபுல்லா பார்த்து வந்து நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்ல டிசைன் பண்ணுறதுக்காக. ஓகே அடுத்தது இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா இது என்ன அப்படின்னா ஹைலைட்டிங்கான கலர். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் கலர் கொடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் ஹைலைட் இருக்கும். ஓகேவா? எந்த கலர் வேணுமோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளேன்னு இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்பிளேவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த கலர் கொடுக்குறோமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி அந்த கலருக்கு இங்கே உள்ள ஏ அப்படிங்கிற இந்த கலர் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இங்கே உள்ள இதே டிஸ்பிளே இல்லையா அந்த ஏ செலக்ட் பண்ணி கலர் கொடுக்குறேன் எல்லோ கலர் கீழே கிரீன் இருக்குது. நான் கொடுத்துருக்க அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற கலர் மட்டும் எல்லோவா இருக்கும். ஓகேவா? அந்த கொடுத்துருக்க கலர் டிஸ்பிளே இருக்குது அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். கீழே அதை ஹைலைட் பண்ணுறது இந்த வேர்ட் ஃபுல்லா வந்து அந்த மார்க்கரால ஹைலைட் பண்ணுவாங்க ஸ்கெட்ச் பண்ணுவாங்க இன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் வேணுக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கணும் இல்லையா அதே மாதிரி இதுல ஹைலைட் பண்ணிக்கலாம். இதுல வேணும்னாலும் நீங்க கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நான் ஃபுல்லா வந்து அதாவது இதுல வந்து நான் வந்து ரெட் கலர் உங்களுக்கு எந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணணுமோ அந்த வேர்டை நீங்க செலக்ட் பண்ணாம தான் அதை யூஸ் பண்ண முடியும். செலக்ட் பண்ணாம நீங்க வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றேன். நான் அது வந்து பார்க்கவே எனக்கு மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? நீங்க இப்ப எந்த வேர்டு எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ண ரெடி பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க உள்ள ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து எடிட் ஆகும். ஓகேவா? இந்த வேர்ட் மட்டும் இல்ல எனக்கு இப்போ இங்க உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாவே என்ன பண்ணணும் ஹைலைட் பண்ணணும் அது ஃபுல்லா நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகேவா? ஓகே
ஓகே, இங்க வந்து பாயிண்ட் அடுத்தது பேராகிராஃப். இங்க உள்ளது பார்க்கலாமா? இங்க உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா புல்லட்ஸ் சொல்லுவோம், நம்பர் புல்லட்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றதுன்னா இந்த இங்க ஹைலைட் பண்ண இந்த பாயிண்ட் பாயிண்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து இந்த நம்பர் புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேராகிராஃப் இருக்குன்னா இதுக்கு நான் வந்து நீங்க எழுதும்போது ஸ்டார் போட்டு எழுதுவீங்க. ஒவ்வொரு தனித்தனியா பிரிச்சு எழுதுறதுலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டார் போட்டு அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்டா எழுதுவீங்க. இந்த மாதிரி எழுதுவீங்களா? பேசுறது கேட்குதா? ஓகே, அதே மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. இதுல அவங்களாவே சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டாட் சர்க்கிள் இது வந்து பட்டியோட வந்து என்ன அவங்க வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவாங்க. மெமரியும் வந்து எது வேணுமோ நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அப்புறம் சொல்லுங்க. இப்போ இதை ஃபுல்லா ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லுன்னா நமக்கு ஒரே இடத்துல multiple ஆகும். அதாவது ஒரு பாயிண்ட் multiple ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த லைன் நான் சேர்த்து என்ன பண்றேன், இப்போ புல்லட் போட்டேன். அப்போ எனக்கு ரெண்டுக்கும் தனித்தனியா தேவை. அவ்வளவுதான் பேக்ரவுண்ட்ல. ஓகே, இங்க உள்ளது என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரு பேராகிராஃப்ல உள்ள பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்வர்ட் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணும்போது பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன். நான் இதுக்கு மேலே செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம அது கொடுக்க முடியும். சரியா? பாயிண்ட் 1 பாயிண்ட் 2. இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இங்க 1 வரணும். அப்படின்னா இது 2 ஆயிடுச்சு இல்லையா? இதை நம்ம வந்து erase பண்ணிக்கலாம். erase பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே 2 ஆயிடும். இதனாலுமே நமக்கு வேண்டாம். இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன்ஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது erase ஆகும். நான் உங்களுக்கு அங்கேயும் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? நமக்கு இந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து செகண்ட் வரும், பேர் நம்பர் வரும். பட் ஆனால் எனக்கு எப்படி அப்படின்னா இங்க இன்பிட்வீன்ல ஹார்ட்வேர் பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இருக்கு. எனக்கு 2 அப்படின்ற நம்பர் வந்து அங்க போயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், அதை வந்து யாராவது பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி கன்சர் வச்சுக்கோங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது அதே மாதிரி எனக்கு வேண்டாம். அகைன் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் இதே மாதிரி. சரியா? ஓகே ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு வர சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப தெரியுதா? இது வந்து ஹார்ட்வேர் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. ஹார்ட்வேர்ல உள்ள என்ன பண்ணிருக்கு என்ற ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இது நம்ம அதே மாதிரி வந்து இப்ப இங்க பாருங்க, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பி கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஏபின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏபின்னு தான் நம்ம கிடையாது, நம்ம வேற ஆக்டிவிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹெட்டிங்க்கு ஒரு சிம்பிள் ஆகும், அதுக்குள்ள உள்ள பாயிண்ட் ஒரு சிம்பிளாகவும் யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டிஃபரெண்ட் நமக்கு ஓகே. இது மூணாவது. இது கீழே உள்ளது என்ன அப்படின்னா இதை வந்து இந்த பேராகிராஃபா அலைன் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட பேராகிராஃபா நான் அலைன் பண்றேன் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு வந்து ரைட் சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது நார்மல் பொசிஷன் வரும்.
எனக்கு இப்படி வேண்டாம் எல்லாமே அதுக்கப்புறம் சென்டர் அப்படின்னா இது சென்டர் அப்படின்னா ஃபுல்லா மாறும். ஓகேவா? இது வந்து ஓகே, அதனால இது நார்மல் பார்ட் அப்படின்னா இதுக்கு கிடையாது. இதுவே இன்விடேஷன் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுல இந்த இன்விடேஷன் தான் எடுக்கலாம். யாருக்கு பர்த்டே பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பாயோட வந்து ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்விடேஷன் ஒரு ப்ராப்பராக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அது வந்து ஒரு டிசைன் பார்க்க முடியாது. நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து நம்ம புரிஞ்சா போதும் அது எப்படி டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்விடேஷன் டிசைன் பண்ணும்போது அதில் உள்ள கண்டென்ட் வந்து சென்டர் கொடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நார்மல் பொசிஷன். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இது வந்து ரைட் சைடு அலைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னா இந்தியன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரைட் சைடு அலைன் பண்ணுறது எல்லாமே ரைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஈவனா கொடுக்கும். எல்லா லைனுமே ஸ்டார்டிங்கும் எண்ட்டும் ஈவனா இருக்கும். ஓகேவா? இதோட லைன்ஸ் எல்லாமே ஈவனா இருக்கு. இன்னைக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து இதோட முடிச்சு. ஓகேவா? அதனால நமக்கு வந்து லைன் இருக்கு. பட் ஆனால் மெஜாரிட்டியா மோஸ்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கட் பண்ற லைன் எல்லாமே ஒரே ஈவனா டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஓகே. அடுத்தது இது என்ன அப்படின்னா ஸ்பேஸ்க்காக யூஸ் பண்றது. இந்த இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து நான் இப்போ வந்து ரைட் சென்டர் லெஃப்ட் ஜஸ்டிஃபை கொடுத்தோம் இல்லையா? இன்னும் இப்போ உள்ள கரண்ட் வெர்ஷன் அப்டேட்டட் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபைன்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த லைன் வந்து இதோட டாட் பட் இப்போ உள்ள கரண்ட் வெர்ஷன் என்ன பண்ணுன்னா ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைன் வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் கேப் விட்டு இதோட ஃபினிஷ் பண்ற மாதிரி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அது வந்து ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இதுல இல்லை. இதுல இருக்கிறது ஓகே. இது என்ன அப்படின்னா நம்ம கீழே யூஸ் பண்ணிருக்க பேராகிராஃப் இருக்கு இல்லையா? அதோட லைன் ஸ்பேஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இது மட்டும் போதும். இப்போ நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். டிஃப்ரெண்ட் இருக்குதா? இப்போ நார்மலா உள்ள லைன் இருக்கும். நார்மலா வந்து நம்ம நோட்ல இருக்கிற மாதிரி ஒரு 2 லைன்ஸ் மிச்ச மாதிரி ரைட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா எதுல வரும் அப்படின்னா நீங்க ரெடி பண்ற டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு புக்கா இருக்கட்டும், லெட்டர்ஸா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃபைலா ரெடி பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது சரியா? இப்போ நான் வந்து 2.5 வந்து அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இப்போ நான் வந்து கம்மி பண்ணி 1.5 சொல்லிட்டு நம்ம இது கூட என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நோட்ல எழுதணும் இல்லையா? நம்ம இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம நோட் வந்து அழகா நீட்டா இருக்கணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சென்டென்ஸ்ல ஏதோ சம்திங் ஒரு நேம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம், ஒரு பிளேஸ் நேம் அந்த மாதிரிலாம் எழுதுறோம் அப்படின்னா எழுதிட்டு ஒரு லைன் எழுதுனா அந்த பேஜ் பார்க்கும்போது நீட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த பேப்பரே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லைனுக்கும் ஒவ்வொரு லைன் பேஜ் எழுதிக்கலாம். நம்ம நோட்டை சார்புற மாதிரி இதுலையும் புல்லட்ஸ் வந்து ஓகேவா? அடுத்தது இது என்ன அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். இது வந்து அலைன் பண்றதுக்காக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே அலைன் பண்றதுக்காக இந்த லெஃப்ட் ரைட் வந்து ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து சொல்லிட்டு அந்த பேராகிராஃப் இன் அவுட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டா கொடுக்கணும்.
கீழே உள்ள அதோட கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே ஈவனாக இருக்கணும். இல்ல ஈவனா இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் அதோட இது உள்ள நம்ம நோட்ல எடுப்போம் இல்லையா ஹெட்டிங் போட்டுட்டு அந்த ஹெட்டிங் எப்பயும் ஸ்டார்ட் அதுல என்ன பண்ண மாட்டோம். அந்த கீழே உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம எழுத மாட்டோம். கொஞ்சம் கேப் விட்டுதான் எழுதணும். கேப் விட்டுனால நீட்டா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் எழுதணும். சொல்லுமா. வாய்ஸ் கேட்கலையா? இப்போ கேக்குதாமா? ஓகேடா. சரிம்மா. இப்ப கேக்குதுடா? ஓகே. இங்க உள்ள ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஏ டவுன்லோட் கொடுத்து இதை கொடுத்துருக்காங்க. இது எடுக்காம உள்ளது அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் கொடுத்து தெரியுமா? அந்த மாதிரி உள்ளதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் சைஸ் வந்து சின்னதா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 24 இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு இதை வந்து நம்மளுக்கு இதுவுமே நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து எப்படி பண்ணணும் தெரியுமா? ஓகேடா. இப்போ ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டர் அப்படின்னு ஒரு பட்டன் போட்டீங்கன்னா அது கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு இந்த பர்சன் வந்து மூவ் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நான் நான் வந்து கொஞ்சம் கம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்ன பண்றேன் அப்படின்னா அலைன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து அலைன் பண்ணிட்டு அசெண்டிங் ஆர்டர் தான் வேணும். பேராகிராஃப் பண்ணணும் நம்ம நான் இதை ஓகே கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கீழே உள்ள ஃபர்ஸ்ட் 4 5 5 6 அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து 1 வரலாம் 1 3 3 4 தனியா வந்துட்டு ஓகேடா. இது வந்து 3 டிஜிட் நம்பர், இது வந்து 4 டிஜிட் நம்பர். ஸோ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருக்கு 3 டிஜிட் நம்பரையும் ஒன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து அசனிங் ஆர்டர் அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள என்ன மாதிரி இருக்கு 4 டிஜிட் நம்பர் அசனிங் ஆர்டர். ஓகேவா? இது அசனிங் ஆர்டர் நமக்கு மெயின்டைன் பண்ணும். இதுலயே டிசைனிங் ஆர்டர் இதுல வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஆப்ஷன். இது நம்ம வந்து ஃபர்தரா யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஓகேவா? அப்போ வந்து எக்ஸல் எக்ஸல் என்ன அப்படின்னா நம்ம இல்லையா அதுல யூஸ் பண்ணும்போது அசனிங் ஆர்டரும் இருக்கும் டிசைனிங் ஆர்டரும் இது வேர்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து
அசைன் மாடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த P அப்படின்றது பேராகிராஃப் வரும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் முடியுது, அதாவது இப்ப நீங்க கொடுத்துருக்க இந்த லைன் வந்து ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நாட் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த பேராகிராஃப் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதுவும் மெஜாரிட்டியா மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைன் பர்பஸ்க்காக தான். இதுவுமே நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா புக்ல ஒரு சில புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதோட ஒரு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதுக்கு ஏன்னா இந்த லைன் கூட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் அப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது கீழே உள்ளது என்ன அப்படின்னா ஃபயர் ஃபீலிங் தகவல். இப்ப இந்த லைன் இருக்கு அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லா நம்ம வந்து ஃபயர் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது. இங்க உள்ளது என்ன அப்படின்னா இப்ப பர்டிகுலரா இந்த ஒரு இப்ப இதை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இங்க வந்து நம்ம வந்து கலரை வந்து ஃபில் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்க வந்து என்ன அப்படின்னா அந்த கோடு லைனுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நான் பார்த்து இந்த லைன் இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற லைன் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ இங்க வந்து கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த லைன் ஃபுல்லா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எந்த கலர் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே வரும். ஓகேவா? சரி, அடுத்தது இது என்ன அப்படின்னா டேபிள். இது நிறைய இப்ப நம்ம இந்த நார்மலா டைப் பண்ணோம் அப்படின்னா ஒரே லைன் மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னா இங்க ஒரு லைன் மட்டும்தான் டைப் பண்ணிருக்கு, ஒரு லைன் தான் கொடுத்துருக்கு, அதனால ஒரு லைன் மட்டும் வரும். இங்க உள்ளதுல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் இருக்கு. இது என்ன அப்படின்னா பாட்டம்ல ஒரு லைன் மட்டும் வரும். ஓகேவா? இது வந்து டாப்ல ஒரு லைன் வரும். இது லெஃப்ட்ல ஒரு லைன், இது ரைட்ல ஒரு லைன். ஓகேவா? இங்க உள்ளது எந்த லைனும் எடுத்து விடலாம். இது என்ன அப்படின்னா ஒரு ஹோல் பாக்ஸா கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இப்ப எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். ஓகேவா? நம்ம இதுல வந்து எதுவுமே கொடுக்காது, எத்தனை பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ரோ வேணும் கால் வந்து நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். அதுவாகவே என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒரு அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணா ஒரு பாக்ஸ் வந்துடுச்சு. இந்த லைன் கிளிக் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்தாச்சு. இந்த அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவுட் சைட் பார்டர் மட்டும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாக்ஸ்ல எந்த பாக்ஸுமே இல்லை, அதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நான் இந்த ஒரு டேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லிங்க் போட்டுனால நேம் கம்ப்யூட்டர் போயிட்டு கொஞ்சம் நேம் ஓகேவா? இது ஏன் டெவலப் பண்ணுறதுன்னா ஒரே சிங்கிள் லைன்ல இருக்கு, பட் ஆனால் எக்ஸ்ட்ராவா ஸ்பேஸ் கொடுத்தனால அது வந்து டெவலப் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டேபிள். இப்போ ஒரே டேட்டா நம்ம வந்து கொடுத்துருக்காங்களா, இப்போ இந்த டேபிள் இந்த டிரா டேபிள் இந்த பென்சில் ஏதாவது யூஸ் பண்ணி கூட இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம்.
ஆக்சுவலா பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைன் வந்து இப்படியாவது போட்டுக்கலாம். பட் ஆனா இதுல வந்து மவுஸ் ஆகாது. பென்சில் அப்படிதான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த டேபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த டேபிள்லயே நம்ம எந்த கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன் வந்து அதுவாகவே கிரியேட் ஆகி வரும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாமே இப்போ ஒரே கிளாஸ் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ வந்து நேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி கொடுப்போம். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறதோட நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. அதே மாதிரி தமிழ் நேம் இருக்கு இல்லையா? அங்க வச்சு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தமிழ் அப்படிங்கிற நேம் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்துடும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன். அதே மாதிரி நம்ம வந்து நியூவா பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து ஓகே டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா டிசைனிங் பர்பஸ்க்காக நமக்கு வந்து ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். நம்ம அதுல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா டிசைன் பண்ணலாம். ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேபிள் இருக்குங்களா இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே ஒரு ரோம் மட்டும் போடுறேன். எந்த இடத்துல நான் வந்து கொடுக்கணும் நான் டேபிள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ஒரு டேபிள் ஃபுல்லா ஒரு ஃபிஃப்டியா போட முடியல. நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றேன். ஓகேவாமா? இந்த டேபிளுக்கு வந்து ஆக்சஸ் மட்டும் இது வந்து பார்க்க குட்டியா இருக்கு. பட் ஆனா இது பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய நம்ம இதுக்கப்புறம் டேபிள் ஃபார்மட் எப்படி யூஸ் பண்ணாலுமே நமக்கு இதுதான் யூஸ் ஆகும். நான் அதுல கூட ஆப்ஷன் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னன்றத பார்த்துட்டு இது ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டு நாளை கிளாஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? சரி இங்க உள்ளது இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸ்டைல மட்டும் இல்ல எக்ஸாம்பிளுக்கு இந்த டாபிக் வந்து நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டுக்கு வாங்கிடும். இப்போ இந்த ஸ்டைல் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட்டா அவங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஹெட்டிங் அப்படின்னா அந்த ஹெட்டிங் வந்து ஹைலைட் தான் இருக்கணும். அதுல வந்து சப் டாபிக்ஸ் வந்து எல்லாமே லைட் கலர்ஸ் வந்து போல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிருக்காங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கன்ஃபியூஷன் இது டாபிக் அதுல வந்து சப் டாபிக். இப்போ நான் வந்து வேற ஃபாண்ட் மாற்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எல்லாமே கேப் விட்டு அலைன் பண்ணிருந்தது. இது வந்து என்ன ஆயிடுச்சு கேப்பே இல்லாம ரொம்ப டைட்டா இருக்கிறது. இது என்ன அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுது. இந்த ஃபாண்ட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கலர்ல வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அவங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது இது என்ன அப்படின்னா சேம் அதே மாதிரிதான் பட் இதோட சைஸ் உங்களுக்கு ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபாண்ட் வந்து நிறைய இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 4 5 6 இல்லையா? ஹெட்டிங்ல மொத்தம் 6 தான் இருக்கு. இந்த சைஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஹெட்டிங் 1 வந்து ரொம்ப பெரிய சைஸ் பிக் சைஸ். ஓகேவா? 2 அப்படின்றது அதோட ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது சின்னது. அப்படின்னு 3 வந்து 4 போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைஸ் வந்து சின்னதா
இதுவும் வந்து அதே நம்பர் இந்த மாதிரி கிடையாது. அப்படியே ஆப்போசிட் உங்களுக்குள்ள மாதிரி வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சேம் அதே மாதிரி இதுல என்ன இருக்குன்னா ஹெட்டிங் ஒன் அப்படின்றது ரொம்ப பெரிய சைஸ். ஓகேவா? அடுத்து போக 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 அதோட சைஸ் வந்து பார்த்தோம்னா இதுல மொத்தம் 6 சைஸ் தான் வருது. மொத்தம் ஹெட்டிங் வந்து 6 தான் இருக்கு. ஓகேவா? இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கீழே இன்னும் நிறைய பண்ணா பாண்ட் வந்து கொடுக்கணும். நமக்கு எது வேணுமோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னா நம்மளே பண்ணிக்கலாம். நியூவா ஒரு ஸ்டைல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் வந்து ஸ்டைல் கொண்டு வரலாம். அதோட நேம் வந்து உங்களுக்கு எந்த நேம் வேணும் அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் ஃபார்மட் கொடுத்துட்டு மாடிஃபைல கொடுத்து ஃபார்மட்டே நம்ம அதோட ஹெட்டிங் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபைல் கொடுத்தா 3 2 இன்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து ஆரஞ்சு இப்போ நான் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் ஃபுல்லா எல்லாமே ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எல்லாமே ஆரஞ்சு கலர் தான். எனக்கு வந்து ஹெட்டிங் மட்டும் தான் வேணும். அதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எது வேணுமோ எது செலக்ட் பண்றோமோ அது மட்டும் தான் நமக்கு வந்து எடிட் ஆகும். ஓகேவா? ஸ்கிரீன் ஃபார்மட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கிரீன் ஃபார்மட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? அந்த இடத்துல அதை வந்து நார்மல் பொசிஷனுக்கு நமக்கு டெலிவரி ஆகும். ஓகேவா? அப்படியே ஸ்டைல் அப்படின்றது அவங்க எதை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமோ அது வந்து நமக்கு அப்படியே வரும். ஓகேவா? புரியுதா? ஸ்டைல் வந்து எதுக்காக மெஜாரிட்டியா ஹெட்டிங் ஃபார்மட் ஹெட்டிங் வந்து டிசைன் பண்றதுக்காக இது வந்து நம்ம ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணணும். சரி, இங்க உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபைண்ட் பார்த்துருக்கோம். பெயிண்ட்லயா? பெயிண்ட்ல ஃபைண்ட் ரீப்ளேஸ் பண்ணணுமா? இதை யூஸ் பண்ணு. கரெக்ட். நம்ம பெயிண்ட்ல வந்து காமனா யூஸ் பண்ணுவோம். ரெட் காப்பி யூஸ் பண்ணா கலக்கும். இந்த மாதிரி ஓகே ஓகே. வெரி குட். நோட் பேட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓகேவா? ஃபைண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? நான் ரொம்ப வந்து பண்ணி உங்களுக்கு சொன்னேன். கம்ப்யூட்டர் அப்படின்றது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணிருக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேவா? ரீப்ளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு என்ன கொடுக்க போறோம்? சிஸ்டம் கொடுக்க போறோம். எனக்கு ரீப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோம்னா எல்லா இடத்துலையும் பண்ணி பார்க்கணுமா? இங்கே கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் ஆகி இந்தியன் சிஸ்டம்
ஸோ எங்கெல்லாம் கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என்ன இருந்துச்சு எனக்கு இப்ப சிஸ்டம் அப்படின்றத மாறி. ஓகேவா? இது வந்து சால்வ் கொடுத்துருக்கோம். அதனால எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணா இதுக்கப்புறம் ஃபைண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் நம்ம ரீப்ளேஸ் ஆல் கொடுத்ததுனால வந்து ஒரு கால் நான் அதே என்ன பண்றேன் அப்படின்னா சிஸ்டம் எடுத்துட்டு கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். எல்லாமே ஆகணும். ஏன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகல? கரெக்ட். அந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணணும்? வெரி குட் மேம். சிஸ்டம் கொடுத்துட்டு இப்போ நம்ம கால் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகேவா? ஓகேவா? அடுத்தது செலக்ட். இது செலக்ட் பண்றது நார்மல் தான். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றோம். அதோட என்ன பண்றோம்? மவுஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்றோம் இல்லையா? அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் ஆல் அப்படின்றது நம்ம இங்க உள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது. கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆயிடும். நம்ம ஷார்ட்கட் கீ பார்க்கும்போது அதெல்லாம் ஏன் இப்ப அந்த ஷார்ட்கட் கீ நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே இதெல்லாம் எடுத்து நம்ம புரியாது. இப்ப இந்த கிளாஸஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா? பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்டோட எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து ஷார்ட்கட் சொன்னோம் அப்படின்னா ஓகே இதோட இதெல்லாம் இதுவா அப்படின்ற மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அதனாலதான் நமக்கு இருக்காங்க காட்டுமே சொல்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மறக்காம இருக்கும். ஓகேவா? அதுக்காக சொல்றேன். சரி. இங்க கஷ்டம் பேசுறோம் இல்லையா? இது உங்களுக்கு தெரியும். செலக்ட் பண்ணிருக்கோம். செலக்ஷன் இப்ப இதை நான் கட் கொடுத்தோம்னா இது உள்ள ஃபுல்லா கட் பண்ணி எடுக்கும். அதுவே காப்பி பண்ணோம்னா இருக்கும். ஆனா வந்து காப்பி இப்ப இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காப்பி இது நார்மலா இருக்கலாம். இப்ப இங்க வந்து இங்க எவ்வளவு நான் செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த காப்பி கொடுத்தத இந்த இடத்துல காப்பி அப்படியே கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? அங்க உள்ள ஆக்ஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? காப்பி பேஸ்ட் காப்பி எல்லாத்தையுமே இருக்கும். இந்த வேர்ட் டாக்குமெண்ட் பார்த்துருக்கோம். அதே பார்த்துருக்கோம். பெயிண்ட்லையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது இதுக்கப்புறம் வந்து என்ன எக்ஸல் பவர் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது நம்ம பார்க்கணும். இது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்னா
ரிமைனிங் எல்லாரும் பார்த்தாச்சுன்னா ஓகே. இப்ப இது பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? கொஞ்சம் இதுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா கால்குலேஷன் இருக்குல்ல அதெல்லாம் எதாவது அதை நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு படிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இது ஃபுல்லா பார்த்து முடிக்கிறது ஸோ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கீழே ஏதாவது அப்போ நான் உங்களுக்கு ஓகேவா? சரிம்மா. உங்களோட டாஸ்க் ஃபினிஷ் பண்ணிட்டாமா? உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களா? மைக் மியூட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா? ஓகே. இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஏன் சிம்பிள் கொடுத்துருக்கோம் இதை வந்து டைப் பண்ணிருக்கோம் அப்ப அதெல்லாம் பண்ணி இதை யாரும் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி பாருங்க. அந்த பேஜை எதுவுமே எரேஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மெயில் கொடுத்து அதை டிசைன் பண்ணீங்க அப்படின்னா அது விட்டுட்டு அடுத்தது ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது வெப்சைட் பத்தி நியூவா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களோட பேஜ்க்குள்ள சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இதுக்கு தனியா சப்போர்ட் அப்படியே இது பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்க என்ன எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்து அந்த பேஜ் எனக்கு அப்படியே சரி பண்ணுங்க. ஓகேம்மா. ஓகேம்மா. நீ கிளாஸ் கொடுத்துட்டா ஓகே. கிளாஸ் இதோட லிங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.